பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம்மில் செகண்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப்டிஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோவில். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ செட் பி செட் சி செட் கொடுத்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டி மட்டும் வெரிஃபை பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ செட் பி செட் சி செட் கொடுத்துட்டாங்க. பட் ஏ செட்டில் வந்து எலமெண்ட்டாக கொடுக்கல. ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்து எழுதிக்கோமா. எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. எக்ஸ் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் லெஸ் தேன் 2. லெஸ் தேன் 2னா மீனிங் என்ன, 2 விட கம்மியாக. அப்போ 2 விட கம்மி என்ன வரும், 0 1. பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1க்கும் 4க்கும் பிட்வீனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 1 எடுத்துக்கணுமா, எடுத்துக்கக்கூடாது. 1 லெஸ்னா ஈக்குவல் இருந்தால் 1 எடுத்துக்கலாம், பட் 1 எடுத்துக்க வேண்டாம். அப்போ என்ன ஆகிடும், 2 3 4. ஏன் நம்ம 4 எடுத்துக்கோனா, லெஸ்னா ஈக்குவல் இருக்கனால 4 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சி செட் அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோம், ஏபிசி 3 செட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண போகிறோம். முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவலாக பார்க்க போகிறோம். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு தேவை, பி இன்டர்செக்ஷன் சி தேவை. அப்போ பி செட் சி செட் இன்டர்செக்ஷன் போட்டு எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் மீனிங் என்னன்னா, ரெண்டு செட்லையுமே காமனாக இருக்கிற எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், 3 இருக்குது. அப்போ பி இன்டர்செக்ஷன் சியில் என்ன வரும், 3 மட்டும் வரும். அதை என்ன பண்ணணும், ஏவோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி எழுதிட்டு ஏ செட் என்னது 0 1 இன்டர்செக்ஷன் போட்டு பி இன்டர்செக்ஷன் சியில் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ 3 எழுதிக்கோங்க. அப்போ கிராஸ் ப்ராடக்ட் எப்பயும் என்ன எழுதுங்க, 0 1 0 1 3 0 0 3 1 3. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் பி. அப்போ ஏ செட் பி செட் கிராஸ் ப்ராடக்ட் போட்டு எழுதிக்கோங்க. எப்பயும் போல கிராஸ் ப்ராடக்ட் தெரியும் தானே, 0 2 0 3 0 4 எடுத்து எழுதிக்கோங்க. என்ன ஒரு 0 2 0 3 0 4. அடுத்து என்ன வரும், 1 2 1 3 1 4. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சவங்க என்ன வரும், 0 3 0 5 1 3 1 5. நம்ம ரைட் ஹேண்ட் சைடு என்ன தேவை, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சோம். ரெண்டு என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் பண்ணி அதோட இன்டர்செக்ஷன் மீனிங் என்னன்னா, ரெண்டு செட்லையுமே காமனாக இருக்குது. எல்லாமே என்ன இருக்குது பாருங்க, 0 3 இருக்குது 0 3 இருக்குது. வேறு என்ன இருக்குது, 1 3 1 3. வேறு எது இருக்கா, இல்லை. அப்போ அது மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும், 0 3 1 3. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ரம் 1 and 2 என்ன சொல்லிடலாம், 2 ஈக்குவல்னு சொல்லிடலாம். அவ்வளோதான். இதை வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணிடலாம்.